அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அதுவும் ஒரு வகையில வியூஸா உங்களுக்கு போயிட்டு தான் இருக்கு. சோ இப்ப ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஷக்கீலா மேம் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பொதுநல வழக்கு கொடுத்திருக்காங்க. அந்த மாதிரி ஜாதிய ரீதியா இவர் பேசியிருக்காரு. மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு ஒரு டிஸ்கிரிமினேஷன் வந்து மக்களுக்குள்ள கிரியேட் பண்றாரு பொது வலைத்தளத்துல அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி கொடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்ல, நமக்கு வெளியே தெரிஞ்சு ஷக்கீலா மேம் கொடுத்த கம்ப்ளைண்ட் தெரியுது. மத்தபடி நிறைய சமூக ஆர்வலர்களும் வழக்கறிஞர்களும் பொதுநல நோக்குல இவர் மேல நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தகவல் தெரிய வருது. சோ இத நிமித்தம் பாத்தீங்க அப்படின்னா இந்த வழக்கு வந்து இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் விசாரிப்பாங்க காவல்துறையினர். ஏன்னா அவங்களுக்கு நிறைய நெருக்கடி போகும்போது அவங்க வந்து அந்த கேஸை எடுத்து பார்க்க தான் செய்யணும், வேற வழி கிடையாது. இவரு பார்க்க கோமாளியா இருந்தாலும் தேவையில்லாம கிரியேட் பண்றாருல்ல டிஸ்கிரிமினேஷன். சோ அதனால ஆக்சுவலி பப்ளிக் நியூசன்ஸ் தானே இது? ஆமா, பப்ளிக் நியூசன்ஸ் தான். சோ இந்த மாதிரி வலைதளத்தை வந்து தேவையில்லாம யூஸ் பண்றது, அந்த மாதிரி நிறைய கேசஸும் போடலாம் அவர் மேல. அது மட்டும் இல்ல, மக்களை வந்து தேவையில்லாம ஜாதி ரீதியா தூண்டி விட்டுட்டு இருக்காரு. அப்படி இப்படி ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கவின் கொலை வழக்குல நெல்லையே ஸ்தம்பிச்சு போய் இருக்கு, பரபரப்பா இருக்கு. ஒரு சின்ன வேர்டு போட்டாலும் அங்க தீப்பொறியா வெடிச்சிரும். அந்த அளவுக்கு ரொம்ப சென்சிட்டிவான இடம் நம்ம சவுத் சைடு சொல்லிட்டு, ஆனா அதுவும் ஒரு வகையில வியூஸா உங்களுக்கு போயிட்டு தான் இருக்கு. சோ இப்ப ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஷக்கீலா மேம் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பொதுநல வழக்கு கொடுத்திருக்காங்க. அந்த மாதிரி ஜாதிய ரீதியா இவர் பேசியிருக்காரு. மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு ஒரு டிஸ்கிரிமினேஷன் வந்து மக்களுக்குள்ள கிரியேட் பண்றாரு பொது வலைத்தளத்துல அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி கொடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்ல, நமக்கு வெளியே தெரிஞ்சு ஷக்கீலா மேம் கொடுத்த கம்ப்ளைண்ட் தெரியுது. மத்தபடி நிறைய சமூக ஆர்வலர்களும் வழக்கறிஞர்களும் பொதுநல நோக்குல இவர் மேல நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தகவல் தெரிய வருது. சோ இத நிமித்தம் பாத்தீங்க அப்படின்னா இந்த வழக்கு வந்து இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் விசாரிப்பாங்க காவல்துறையினர். ஏன்னா அவங்களுக்கு நிறைய நெருக்கடி போகும்போது அவங்க வந்து அந்த கேஸை எடுத்து பார்க்க தான் செய்யணும், வேற வழி கிடையாது. இவரு பார்க்க கோமாளியா இருந்தாலும் தேவையில்லாம கிரியேட் பண்றாருல்ல டிஸ்கிரிமினேஷன். சோ அதனால ஆக்சுவலி பப்ளிக் நியூசன்ஸ் தானே இது? ஆமா, பப்ளிக் நியூசன்ஸ் தான். சோ இந்த மாதிரி வலைதளத்தை வந்து தேவையில்லாம